கூறுவான். இன்னும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனவதிகளில் புகுத்தப் பெறுவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தங்கள் ரப்புடைய அனுமதியை கொண்டு அவர்கள் என்றென்றும் அவற்றில் தங்கியிருப்பார்கள். அங்கு அவர்களுடைய காணிக்கையாவது சலாமுன், சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக என்பதாகும். நபியே, நல் வாக்கியமான கலிமத்து தய்யிபா என்பதற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனம் மிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானளாவியும் இருக்கும். அது தன்னுடைய ரப்பின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறார். இணை வைப்போரின் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும். பூமியின் மேல் பாகத்திலிருந்தும் அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும். அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை. எவர்கள் உறுதியான வார்த்தையை கொண்டு ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதியாக இருக்கச் செய்கின்றான். இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிதவரச் செய்து விடுகிறான். மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான். அல்லாஹுவின் அருட்கொடைகளை, நிஅமத்துகளை தம் குஃபரை கொண்டு மாற்றி தங்கள் கூட்டத்தாரையும் அழிவு வீட்டில் நுழையும்படி செய்தவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா? அந்த அழிவு வீடான நரகத்தை அவர்கள் வந்தடைவார்கள். இன்னும் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதாகும். மேலும் அவர்கள் அல்லாஹுவின் பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக பொய் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்குகின்றனர். நபியே, அவர்களை நோக்கி நீர் இவ்வுலகில் சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இறுதியாக சேருமிடம் நரகம்தான் என்று கூறிவிடும். ஈமான் கொண்ட என் அடியார்களிடம் நபியே, நீர் கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத இறுதி நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகவும், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்களில் செலவு செய்யவும் என்று கூறுவீராக. அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மழையையும் பொழியச் செய்து அதை கொண்டு கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக வெளிப்படுத்தி தன் கட்டளையினால் கடலில் செல்லுமாறு கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இவை அன்றி நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலும் இருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹுவின் அருட்கொடைகளை நீங்கள் கணிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது. நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். நினைவு கூறுங்கள், இப்ராஹீம், இறைவனே, இந்த ஊரை மக்காவை சமாதானமுள்ளதாய் அச்சம் தீர்ந்ததாய் ஆக்குவாயாக. என்னையும் என் மக்களையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹீம் கூறியதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவு கூறும். நிச்சயமாக இவை சிலைகள் மக்களில் அநேகரை வழிகெடுத்து விட்டன. எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவராவர். எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியாரிலிருந்தும் சங்கையான உன் வீட்டின் கஅபாவின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்தாட்டுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன். எனவே மக்களில் ஒரு தொகையினரில் இதயங்கள் அவர்களில் வாழ் சாய்ந்து அவர்களை கனிவுடன் நோக்கும்படி செய்வாயாக. இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக. எங்கள் இறைவனே, நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய். இன்னும் பூமியிலோ மேலும் வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாஹுவுக்கு மறைந்ததாக இல்லை. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது. அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் புதல்வர்களாக எனக்கு அளித்தான். நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன். ரப்பே,
தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் நின்றுள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் மூமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நபியே நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்துக் கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான். அந்நாளில் தங்களுடைய சிரங்களை எப்பக்கமும் பாராமல் நிமிர்த்தியவர்களாகவும் விரைந்து ஓடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். நிலை குத்திய அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது. இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் திடுக்கம் கொண்டு சூன்யமாக இருக்கும். எனவே வேதனை தரும் அந்த நாள் வருவதை பற்றி நபியே நீர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்போது அநியாயம் செய்தவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக. உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா என்றும், அன்றியும் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களே, அவர்கள் வாழ்விடங்களில் நீங்களும் வசித்தீர்கள். அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டது. இன்னும் நாம் உங்களுக்கு பல முன் உதாரணங்களையும் எடுத்துக் காட்டியிருக்கிறோம் என்றும் இறைவன் கூறுவான். எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர். அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக் கூடியவையாக இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு உரிய தண்டனை அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாறு செய்வான் என்று நபியே நீர் எண்ண வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான். இந்த பூமி வேறொரு பூமியாகவும் வானங்களும் மாற்றப்பட்டு அவர்கள் வெளிப்பட்டு அடக்கி ஆள்பவனாகிய ஏகனான அல்லாஹுவின் முன் வெளியாகி நிற்கும் அந்த நாள் அவர்கள் நினைவில் இருக்கட்டும். இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர். அவர்களுடைய ஆடைகள் தாரால் கீழ் எண்ணெயினால் ஆக இருக்கும். இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கான கூலி கொடுப்பதற்காகவே அவர்களை அல்லாஹ் இவ்வாறு செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். மக்கள் இதை கொண்டு எச்சரிக்கப்படுவதற்காகவும் நிச்சயமாக வணக்கத்திற்கு உரியவன் ஒரே நாயன் ஆகிய அல்லாஹ்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் உபதேசமும் நல்லுணர்வும் பெறுவதற்காகவும் இறைவன் எய்துவிக்கும் நல்லறிவிப்பாகும்.